சரியான வழி வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க குயிக்கா பிழையான வழியில கவரப்பட்டுருவீங்க. அப்ப எப்போதுமே கஷ்டமா இருந்தாலும் நீங்க சரியான வழியை தான் தெரிவு செய்யணும். லேசா இருக்கணுங்கிறதால பிழையான வழியை தெரிவு செய்தீங்கன்னு ஒரு சொன்னா உங்களுக்கு நான் இந்த ஆன்லைன் ஜாபை ஃபேஸ் பண்ணி சொல்றேன். பட் வந்து நீங்க இதை உங்களோட ரியல் லைஃப்லயும் நல்லா இன்க்ளூட் பண்ணி பாருங்க. நீங்க க்ரோத் ஆகுறதோ, உங்களுக்கு ஸ்கில் லேர்ன் பண்றதோ, நீங்க மோட்டிவேட் ஆகி ஒரு ஃபோக்கஸை ரீச் பண்ணிட்டு சக்சஸ் ஆகுறதோங்கிறது நடக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். நான் வெல்ஃபியூச்சர் அகாடமியால ஆக்டிவ் இன்கம், பெசிவ் இன்கம்னு 2 இன்கம் வந்து ஸ்கீமை நாங்கள் உருவாக்கி அதுல இருந்து நாங்கள் உருவாக்கினோம் 6 வருஷத்துக்கு முதல். ஓகே, இப்போ வந்து எங்கள்கிட்ட சுமார் 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. நாங்கள் நிறைய விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கேட்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் எடுக்கிறோம்ல, நீங்கள் பேசும்போது எங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நிறைய பேர் இது பண்ணோம். ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணி என்ன கேட்டாருன்னா, ஒரு மாதம் வந்து 2 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணலாமா சொல்லி கேட்டாரு. ஸோ நான் அவர் ஏர்ன் பண்ணிடலாம், நீ இது பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே ரைட். அப்போ இது என்னன்னா, உங்களுக்கு தெளிவா மணி மேக்கிங்கிறது எப்படி ரியலிட்டிக்கலா ஒரு பர்சனால ஏர்ன் பண்ணப்படுது, அது எவ்வளவு நாலேஜ் பேஸ்டா, ஓகே, அதே மாதிரி இது எவ்வளவு டெடிகேஷன், எஃபர்ட், இதை பொறுத்து இதுக்கு பிறகு வார ஒரு பெனிஃபிட், ஃபைனான்சியல் பெனிஃபிட் தான் இந்த ஏர்னிங்ஸுங்கிறத புரிஞ்சு கொள்ற ஆட்களுக்கு மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யறோம், இதுக்குரிய இடம் கொடுக்குறோம். பட் இருந்தாலும் சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, நான் இதை எஃபர்ட் போடுவேன். இப்போ நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் இயரா நாங்கள் மொபைலில் ஒர்க் பண்ணுறதுல எடுக்கிறவே இல்லை. ஸ்டார்ட்ல எடுத்தோம், பட் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால், ஒரு தெளிவில்லாத ஒரு ப்ராப்ளம். ஓகே, எனக்கு ஒர்க் பண்ண இல்லாது, எனக்கு டைம் இல்லை, ஃபோனில் இது ஸ்டோரேஜ் கூட இருக்கு, இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 4GB ரம் உள்ள ஒரு ஆளே வந்து நான் டெலிகிராம் சேனலில் அவர் வந்து பின் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அல்லது என்ன பர்சனாக கண்டெக்ட் பண்ணிக்கிறது, அல்லது கூகுளில் போய்ட்டு வெல்ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணுங்க. என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும், அதில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அவர் வந்து 2GB ரம் உள்ள ஃபோனே இதுக்காக யூஸ் பண்ணுறாரு. அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்தோம்னா, இது ஒரு பிரச்சனை ஒன்று வரும், இதை ஸ்டாப் பண்ணினோம். ஆனால் காத்தாங்குடின்னு ஒரு ஊர் ஒன்று இருக்கு. ஸோ காத்தாங்குடி இருக்கிற ஒரு போய் ஒன்று, நான் படிக்கிறதுக்காக எனக்கு காசு தேவை, என்னோட மொபைல் இருக்குது, நீங்க என்னோட கேட்டாரு, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு, மொபைல்ல இதை வேலை செய்யலாமான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னார். அதை மட்டும் சொல்லுங்க, ஏர்ன் பண்றதை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார். அப்ப நான் தாராளமா நீங்க மொபைல ஒர்க் பண்ணலாம்னு சொன்னாரு. அப்படி சொல்லிட்டு ஒரு 1 வீக்கால அவர் பெர்ஃபார்ம் பண்ணார். நான் ஆரம்பத்தில் டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப் ஒன்று யூஸ் பண்ணோம். ஸோ UHRS சொல்லி அதுல தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தாரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மர், ஏர்ன் பண்ணிட்டு 7,000 ரேட்டட் ஏர்ன் பண்ணாரு. அவருக்கு சந்தோஷத்தை விட எங்களுக்கு பெரிய ஒரு இது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டு இருந்தாங்க, எனக்கு மொபைல் இருக்கு, நான் ஒர்க் பண்ணுவாங்க, நாங்கள் அவங்களை ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம நினைச்சது என்னன்னா, எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்குன்னு நினைச்சது பிள்ளை. ஓகே, ஆனா இப்படி தேவை உள்ள ஆட்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இப்ப பாருங்க, நான் ஒரு ப்ரூஃப் ஒன்று போடுவேன், டுடே அல்லது டுமாரோ போட்டுட்டா ஒரு ஆள் வந்து கை குடைஞ்ச நோட்டு சொல்லி நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். இப்போ வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒர்க் பண்ணா மொபைலை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அவ ஏர்னிங்ஸை டபுள் பண்றது. மொபைலில் ஒர்க் பண்றவங்களுக்கு நான் பொதுவாக சொல்லுவேன் என்னன்னா, நீங்க உங்களுக்கு ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுங்க, பட் அந்த கன்செப்ட்டுக்கு நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கிடுங்க, ரொம்ப யூஸ் இருக்கு. ஆனால் அவன் வந்து ஃபோன் தான் திரும்ப வாங்கியிருக்கேன், அதுவும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், டெலிகிராம் சேனலில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ அதே மாதிரி எனக்கு இதுல நீங்க பாருங்க, மணி மேக்கிங்கிறது வந்து யாருக்கு தேவையா இருக்கோ அவங்களுக்கு போய் சேரணும். அது சரிதானே? இப்ப தேவையில்லாத ஆட்களுக்கு போய் அது சேரவும் மாட்டு, அந்த அளவுக்கு அவங்க அதை ஏர்ன் பண்றதுக்கு எஃபர்ட் போடவும் மாட்டாங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, நல்லா கஷ்டப்பட்ட ஒரு மணியே இல்லாத, ஓகே, இப்ப எனக்கு மணி தேவை சார், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா அது எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேலை இருந்தா ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்டார்ட் பண்ற ஆக்கள் சில பேருக்கு வந்து இது சூட் ஆகுதுன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது இது ஓவர் நைட்ல ரிச் ஆகிறது, அதே மாதிரி ஒரு ஜிக்ஸேக்கான வழிகள், இது ஒரு வித்தியாசமாவோட யோசிக்காங்க. ஏன்னா இவங்க சில ஜாப்ஸ் இருக்குது சொல்லுவாங்க, ட்ரேட் பண்றன்னு சொல்லி பை செல் பண்ற அந்த அவங்களோட ஒரு கிளிக் தான் அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் $10 $20 வராது. ஓகே, ஆனா அதுக்கு பிறகு அதுதான் ஒரு இது இருக்கு. இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இது வந்து எக்ஸப்ட் ஆகுது இல்லை, அவங்க எக்ஸப்ட் பண்றாங்களே இல்லை, அவங்களுக்கு டைம் வேஸ்ட், அது இது அப்படி இப்படின்னு எதுவும் சொல்றாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு டைம் யூஸ் ஆயிருந்தோ அவங்க மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதுமா. ஸோ இது சம்பந்தமா நீங்க ஆக்டிவ் இன்கம், பெசிவ் இன்கம், நான் இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல உங்களோட நீங்க என்ட்ரு ஆகணும், பெசிவ் இன்கம் நோக்கி போகணும். ஓகே, இதுதான் நான் மெயினா சொல்றது. தயவு செய்து பெசிவ் இன்கம், நான் இந்த ஃபியூச்சர்ல சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றது வரைக்கும் பப்ளிக்கா நான் பேர் சட்டர் ஸ்டாக், அடோபி ஸ்டாக் நான் சொல்ல, நல்லா தேடி பாருங்க. இதுல ஒரு நல்ல ஒர்க் ஃப்ளோ ஒன்று இருக்கு. ஓகே, வெரி வெரி லோ ஒர்க் ஃப்ளோ. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ்ல எல்லாம் கஸ்டமர் தான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இன்னொரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்றாங்க, அவங்க இதை வச்சு இன்னொரு ப்ராடக்ட்டை அஃபிலியேட்டா ப்ரொமோட் பண்றாங்க வீடியோஸ்ல.
அப்போ அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இது வெரி ஈஸியான ஒரு கான்செப்ட். ஓகே, அதை சரியா முறையாக படித்தா சரி. ஓகே, அதே நான் சில லிமிட்டேஷனோட இனி நம்ம இன்ஸ்டிடியூட் ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கணுமே, நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கம்யூனிட்டியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு கீழே ஓகே ஒரு மோட்டிவேஷனாக அதே மாதிரி லைவ் கிளாஸஸில் நீங்கள் கேட்டு உங்களுக்கு வர டவுட்டை கிளியர் பண்ணிட்டு, அதே மாதிரி ஒர்க்கிங் வீடியோ குரூப் நோட்ஸில் எனி டைம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸசைஸ் இப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் வெல்ஃபியூச்சர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு சூட்டபிளான ஒரு டே தான் என்னன்னா நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த இது ஆகஸ்ட் 2021-22 நீங்கள் ஜாயின் பண்ணனா ஸ்டாண்டர்டுக்கு 10,000 ப்ரீமியமுக்கு 16,000 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இது என்னங்கிற ஃபுல் டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் கண்டக்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இப்படியான ஒரு கான்செப்ட் ஓகே. நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணுங்களா, சிலாக்கள் அப்படியும் கம்பேர் பண்ணுறாக்கள் இருக்குது. ஸோ அதோட கம்பேர் பண்ணப்போ உங்களுக்கு தான் என்ன நாங்கள் சில டைம் உங்களுக்கு தரணும். நிறைய பேர் உங்களோட சைட்டை தான் யோசிப்பீங்க, எங்களோட சைட்டில் நிறைய எஃபர்ட்கள் நாங்கள் போடணும். ஓகே, ஒரு தனியார் இல்லை ஒரு கம்யூனிட்டி இது பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸை நாங்கள் செட் பண்ணிக்க. நீங்கள் எப்படி யோசிக்கலாம் தானே, இப்போ உங்களுக்கும் நாங்கள் சொல்லித்தரத்தை விட நாங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கலாம் தானே. ஸோ அப்படி எல்லாமே இல்லை, ஒவ்வொரு ஆளுக்கும் அவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எனக்கும் ஒரு ஆள் சொல்லி தந்ததால தான் நான் என்ன செய்கிறேன், இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஓகே, நான் வந்து இந்தியாவில் ஒரு சேர் ஆள்கிட்ட ஜாயின் பண்ணி படித்தது. ஸோ அதே விஷயத்தை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணோம். ஸோ தேவையான தாராளமாக இது பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏழுமாக இருந்தால் மட்டும் இது பண்ணுங்கள். நீங்கள் கூகுளில் போய் வெல்ஃபியூச்சர் அகாடமி செட் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனல் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாட வேலைக்கான போட்டிருக்கேன். எந்தெந்த வெப்சைட்டை பேர்லாம் சொல்லிடுமோ அதை சொல்லியிருக்கேன். எந்தெந்த வெப்சைட்டில் பேர் சொல்லாமல் எங்களுக்கான ஒரு சரியான ப்ரைவசி வச்சு ரன் பண்ணிடுமோ அதெல்லாம் நான் ப்ரைவசியாக வச்சிருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு தேவையாக இருக்கும். இப்போ இதை எப்படி நான் மெயினாக பார்க்குறேன்னா, உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும் இந்த இன்கம். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா ஏர்னிங்ஸ் வரும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஓகே, இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு கான்செப்டும் இங்கே தலையிட நீங்கள் தான் உங்களுக்கு பாஸ். ஓகே, ஸோ இப்படி கண்ட்ரோல் இருக்கிறீங்க நிறைய பேருக்கு சூட் ஆகுது. இப்போ நீங்கள் பை செல் பண்ணுறீங்க, அதே மாதிரி ட்ரோப் ஷிப் பண்ணுறீங்க, ஜிக் செல் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து உங்களோட கண்ட்ரோலே இல்லை. இப்போ நீங்கள் எப்படி க்ரோத் ஆகணும்னு சொல்லித்தானே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் வந்தால் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, 2 ஆர்டர் வந்தால் 10 ஆர்டர் வந்தால், அப்போ நீங்கள் மெயினாக ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க்கை விட்டு போட்டு இதை செய்யணும். அப்போ பார்ட் டைம் ஜாப் தேடுறாங்களுக்கு இது சூட் ஆகுது. அதனால் இதில் ஏர்ன் பண்ணிடலான்னு சொல்லல, இப்படி ஃபோக்கஸ் இருக்கிறாங்க இது வந்து சரியாகாது. அப்போ சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கொள்ளுங்க. ஸோ இது சம்பந்தமான மேலதிக டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நான் மேலதிகமான டீட்டெயில்ஸ் இது பண்ண மாதிரி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.